கேள்வி பார்வையாளர் வணக்கம். விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில திமுகவுடைய இரண்டாவது இளைஞரணி மாநாடானது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. மிக பிரம்மாண்டமான இந்த மாநாட்டில் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டிருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம்னா அந்த இளைஞர்களுடைய முக்கிய கோரிக்கையா இருக்கு என்னன்னா, மீண்டும் திமுக ஆட்சி தான் வரன்ற மாதிரியான பல்வேறு கோரிக்கை வைக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு திமுக ஆட்சி வந்தாதான் இங்க ஒரு நன்மை கிடைக்கின்ற மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறாங்க. வாங்க அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம மாநாடுனா எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஒரு டிவி பத்திரிகையாளர் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கான்னு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் பிஸ்கட் தண்ணி முதற்கொண்டு எல்லாம் ஒரு கழகம் எப்படி நடத்தணும் வழி நடத்தணுமோ அதாவது தமிழ்நாடு முதல்வர் அவ்வளவு சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. வர்ற இளைஞர்களுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ், ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமானது பண்பாடு பிடிக்கிறான். ஆனா விஜய கட்சியில் அது கிடையாது. சும்மா ஒரு 50 பேர்த்த கூட்டிட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்றதுல ஒரு புண்ணியம் கிடையாது. ஒரு மாநாடு நடத்தினா இப்படிதான் இருக்கணும். எல்லாத்துக்கும் சாப்பாடுல இருந்து எல்லாம் நீட்டா கூட்டி போனோம். அவங்கள பஸ் கொண்டு அழைச்சு விட்டு போறதுக்கு ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஒரு பொறுப்பாளர் இப்படி போட்டு நல்லா சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மள ஆட்சி எப்படி 2026ல எந்த தேர்தலா இருந்தாலும் நம்ம திமுக தான் வெற்றி பெறும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. 2021 தேர்தலில் இருந்த கூட்டணி பிரிஞ்சிருந்தாங்க. அண்மையில மீண்டும் என்டிஏ கூட்டணியா வலிமையா இருக்காங்க. முக்கியமா பார்த்தோம்னா டிடிவி தினகரன் கூட அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்காரு. திமுக ஒரு டஃபா தானே இருக்கும். அப்படி கிடையாது. 2020 இது நடந்துச்சுல, 16ல 21 நடந்துச்சு. எல்லா கூட்டணியும் ஓபிஎஸ் இருந்தாரு. எல்லாமே மொத்தமா தான் இருந்தாங்க. அப்ப கூட ஏடிமிக்கினால வர முடியல. ஏன்னா எத்தனை பேர்த்த கூட்டணி சேர்ந்தா திமுக வலுவா இருக்கு. இளைஞர் படை ஒரு கட்டுப்பாடான இயக்கம் எவ்வளவு ஒரு எப்படி இருக்காங்க பாருங்க. ஒரு சேர்ல இது தடவல எதுவுமே தடவல எவ்வளவு ஒரு அற்புதமா நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் எங்க கழகம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடான ஒரு இயக்கத்தை அவங்க அவ்வளவு சிறப்பா நடத்திட்டு இருக்கிறோம். இதுல 2026 மட்டும் இல்ல, எப்ப தேர்தல் நடந்தா திமுக தான் வெற்றி. இதுல மாத்து கருத்தே கிடையாது. கழகத்துக்காக எங்கள் உதயநிதி தலைவர் உதயநிதி தலைவர் அவ்வளவு உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் பின்னாடி நாங்களாம் உறுதுணையா இருப்போம். எங்க இளைஞர் பட்டாரும் போல அவர் பின்னாடி தான் நாங்க இருப்போம். நாம் தமிழர் கட்சி சீமானா இருக்கட்டும், விஜய் விளையாட்டு இளைஞர்களே எங்க பின்னாடி தான் இருக்காங்க. அவங்ககிட்ட முதியோர் தான் இருக்காங்க ஒரு கருத்து. அப்படி இல்லைங்க. இப்ப நீங்க தானே பாக்குறீங்க, டிவியை பாக்குறீங்க, எல்லா பேருமே இளைஞர் தானே இருக்காங்க. நாங்க இளைஞர்கள்னா உண்மையான இளைஞர்கள். அவங்கள மாதிரி ஓடிட்டு மரத்துல ஏறிட்டு அலைய மாட்டோம். நாங்க உண்மையான தொண்டர்கள். நாங்க கழகத்துக்காக நான் இப்ப எத்தனை வயசுல இருந்தேன் இருக்கேன். ஓட்டு போற வயசுல அதுக்கு எங்க தாத்தா காலத்துல இருந்து நான் இருக்கிறேன். ஒரு கட்டுப்பான இயக்கத்துல எனக்கு எந்த ஒரு பெருமை. எனக்கு இந்த கட்சியில இருக்கிறது எனக்கு ஒரு நல்ல பெருமையா இருக்குது. ஒரு கழகத்துல இந்த மாதிரி நான் ஒரு தொண்டனா இருக்கிறதுக்கு நான் விரும்புறேன். எனக்கு பதவி எதுவுமே பெருசு கிடையாது. இந்த கழகத்துக்காக நான் உழைக்கணும். எனக்கு மக்களுக்காக நல்லா செய்யறாரு தளபதி. அதை எனக்கு விரும்புறேன். நான் 2026 மட்டும் இல்ல, எப்பயுமே விஜய் இல்ல, இன்னும் 100 கோடி ரூபாய் இளைஞர் பட்டால் சேர்க்கலாம். அவனால ஒருத்து கூட வர முடியாது. இப்ப கூட ஒரு சென்னையில போட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா வாக்காளர் இதுல சேர்க்கணும்னு, வேட்புமனு தாக்கணும். அங்க பாத்தீங்கன்னா ரோட்டை பிளாக் பண்ணி ரோட்டவே பிளாக் பண்ணிவிட்டாங்க. லோக்கல் பிளாக் பண்ணி அந்த ஊர் பொதுமக்கள் கூட அவ்வளவு ஒரு அராஜகம் பண்றாங்க. தேர்தலுக்கே வரலையா, அதுக்கு கூட இந்த மாதிரி அராஜகம் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கு? நாட்டு மக்கள் எப்படி நண்பாங்க? சுத்தமா நம்பவே மாட்டாங்க. மோடி இல்ல, அமித்ஷா இல்ல, யாரு வந்தாலும் தமிழ்நாட்டு ஒரே தளபதி தான். முத்துவேல் கருணாநிதி என்ற ஸ்டாலின் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். யாருனாலே முடியவே முடியாது. இளைஞர் மாநாடு இளைஞரணியும் வந்திருக்காங்க. மிக சிறப்பா இருக்கு. தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பன்னாட்டினரும் இந்த தளபதி ஐயா முதல்வர் ஸ்டாலின் வந்த பிறகு இளைஞர்கள் வேலையை பார்த்துட்டு நிறைய வந்துருச்சு. சரிங்களா? அது போக இளைஞர் வேலை வாய்ப்பு திட்டம் நிறைய இருக்கு. இது இளைஞர் இளைஞர் தான் வந்திருக்கோம். எந்த ஒரு மாற்றம் கிடையாது. திராவிடம் என்ன இயக்கம் கொள்கை என்ன சொல்ல அது கண்டிப்பா நடக்கும். எந்த ஒரு மாற்றம் கிடையாது. யாராவது விமர்சனம் பண்ணனா அவங்களுக்கு ஏதாவது வேலை இல்லாம இருக்கும். வரலாறுங்கிறது கடல் இருக்குங்க. இது நதியோ ஆறு கிடையாது. மழை வெஞ்சாதான் தண்ணி. இது கடல். முக்கடல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி திராவிடம் கடலா இருக்கும். கடல் என்னைக்கா தண்ணி ஊத்துச்சா? மரம் என்னைக்காவது மரம் என்னைக்கு நம்பிச்சா? ஒண்ணும் கிடையாது. கடல் எப்படி தண்ணி நிறைஞ்சிருக்கோ அது மாதிரி இது முக்கடல். ஐயா சொல்லியிருக்காரு கண்ணூர் காலேஜ், என்னைய எது போட்டாலும் கடையில் போட்டால் கட்டுமரமா இருப்பேன். கட்டுமரம் இல்ல, திராவிடத்துக்கே ஒரு பெரிய வரலாறு இருக்காரு. யாராலும் அழிக்க முடியாது. மாற்றம் தோட்டத்தில் மல்லிகைப்பூ உண்டோம். அந்த மாதிரி எதிரியா இருந்தாலும் யாரும் சரி எங்க தலைவர் அவரை நட்பா மாதிரி அன்பாதான் ஏற்றுக்கொள்ளாரு. அப்படி ஒரு திராவிட இயக்கம் இதுல யாரும் எதிரியா கூட வர வாய்ப்பே கிடையாது. யாரு 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 நானே யாரு எதிரி யாரும் கிடையாதுங்க. யாரோ ஒண்ணு சொல்லிட்டு போறீங்க. ஒரு வட்ட செயலாளர், ஒரு சதுர செயலாளர், ஒரு கவுன்சிலர் மாதிரி இருப்பாருங்க. நீங்க தமிழ் வெற்றிகளும் சொல்லுவீங்களா? என்ன ஒரு அரசியல் ஏதாவது ஒரு முக்கிய ஏதாவது ஒரு வந்திருக்காங்களா? அரசியல் வந்திருக்காங்களா? அரசியல முதல் இருந்திருக்காங்களா? இவர் ஒரு உறுப்பினரா இருந்து, ஒரு வார்டு செயலரா இருந்து, ஒரு கவுன்சிலரா இருந்து, ஒரு எம்எல்ஏ இருந்து, ஒரு அமைச்சரா இருந்து, தமிழுக்கு முதல்வரா இருந்து, இன்னைக்கு திராவிட இயக்கம் எத்தனை வருஷமா இருந்திருக்கு. இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் ஒண்ணு கட்சியெல்லாம் ஒண்ணும் முடியாது.
அதெல்லாம் கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி. விஜய் மக்களை சந்திக்க இது சொல்லுங்க. அதெல்லாம் கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி கடைசியில இருக்க அப்படியே பிடிங்கிட்டு போயிடும். ஆனா இது வந்து காய்கறி மாதிரி, பச்சை காய்கறி, கடல் மாதிரி. இது என்னைக்கு அழிக்க முடியும். விஜய் அவர்கள் வரவேற்க தயாராக்கான்னு ஒரு கருத்து வைக்கிறாருல்ல, அது உண்மைதான். நான் வரவேற்கிறாங்க விஜய் அவர்களை. அதெல்லாம் வந்து நீங்க வேணா சொல்லலாம், இவங்களை மீடியா வேணா அவர் வேணா தூண்டி விடலாம். இங்க வந்து திராவிட கடையில இருக்க மாதிரி இன்னைக்கு இளைஞர் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒட்டுமொத்த இளைஞர் இருந்தாரு, எல்லா இளைஞர் வந்திருக்காங்க. இளைஞர் வேலை வாய்ப்பு இருக்கு. வரவேற்கிற திராவிடக்கே தான் வரவேற்பாங்க. சும்மா வேணா சொல்லிக்கலாம், ரசிகர் வேணா சும்மா இருக்கலாம். ஆனா எல்லாரும் இங்கதான் இருக்கான். இல்ல திராவிடத்துல இருந்தவருக்கு இங்க அப்படியே திருப்பி கிளம்புறேன். பூரா இங்க இளைஞர் தான், யாரும் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? திராவிடக்கு வந்து தனி வரலாறு, அதுக்கு தனி ஒரு பெரும்பான்மை இருக்கு. 234க்கு 200 தொகுதிக்கு மேலே நாங்க வருவோம். இந்த தமிழகத்தை 2026 ஆமா 2026ல அனைத்து இடங்களும் இந்த திராவிட இயக்கம் தாங்க வரும். இது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. விஜய் வந்து வரலாம். இங்கே தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் வந்திருக்கு. வர்ற வேகத்தில் போகிற வேகத்தில் போயிடுறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற காலத்தில் இன்னும் எத்தனை கட்சிகள் தமிழகத்தில் உருவெடுத்தாலும் அவங்களால அசைக்க முடியாது. இளைஞர்கள் வந்து திமுக பக்கம் தான் செயல்பட்டு இருக்காங்க. நீ பார்த்தீங்கன்னா தென்மண்டல இளைஞரணி மாநாடுன்னு போட்டு விருதுநகரில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இளைஞர்களை கூட்டியிருக்கோம். அதனால அவங்க நினைக்கிறாங்க இளைஞர்கள்லாம் நம்ம பக்கம் போயிடுவாங்க, சினி ஃபீல்டில் இருக்கனால அந்த சினிமா முகத்தில் வந்துடுவாங்கன்னு. அரசியல் என்பது களவு நிலவரத்தில் அடிமட்ட தொண்டர்லேருந்து மேலே வரைக்கும் உதவி செஞ்சு மக்கள் மத்தியில் வேலைகள் பார்த்து மக்களுக்கு தேவைகளை உணர்ந்து அவங்களை பணியாற்றினா மட்டும்தான் களத்தில் ஜெயிக்க முடியும். அதனால் களத்தில் கீழே இருந்து அடிமட்டத்திலேருந்து திராவிட மாடல் அரசு வந்து இளைஞர்களை உருவாக்கி ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு என்ன தேவை செஞ்சு கொடுத்து கட்சியில் தலைமையே வழி நடத்துது. அதனால் இன்னமும் 100 ஆண்டுகள் ஆனாலும் திராவிட மாடல் அரசையும் திமுகவையும் இன்னும் எத்தனை அரசியல் கட்சி வந்தாலும் இன்னும் எத்தனை அரசியல் பிரமுகர்கள் வந்தாலும் திராவிட மாடல் அரசையும் திமுகவையும் அழிக்க முடியாது என்பது இதன் வாயிலாக தெரிவித்து புது புது எதிரிகள் வரலாம். இப்போ தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் வந்துருச்சு, வந்த காலத்தில் அழிஞ்சு போச்சுங்களா? இன்னைக்கு களத்தில் தமிழ்நாட்டில் நிரந்தர ஸ்டாண்டர்டாக இருக்கிறது எந்த கட்சி? திராவிட மாடல் அரசு தான், திமுக ஆட்சி தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனையோ கட்சிகள் வந்திருக்கு. வந்த வேகத்தில் 1 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் நிர்வாகிகளே இருக்க மாட்டாங்க, பூராமே போயிடுவாங்க. அடுத்து மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய கட்சி, மக்கள் தேவையை புரிந்து செயலாற்றக்கூடிய அரசு திமுக அரசு, திமுக கட்சி தான். அதனால எல்லாருமே இளைஞர்களும் சரி பொதுமக்களும் சரி திமுக பக்கம் தான் எப்பயுமே இருப்பாங்க என்பது ஒரு மாற்றம் முடியாது. 200 தொகுதிகளுக்கு மேல் திராவிட மாடல் அரசு கண்டிப்பா ஜெயிக்கும். 200+ தொகுதி தான் திமுகவின் இலக்கு. அந்த இலக்கு கண்டிப்பாக 200% 200 தொகுதிகளுக்கு மேல் 100% வெற்றி பெறும் என்பது இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய கட்சியோட போட்டி போடுறப்பதான் நம்ம யாருன்ற விஷயத்த தெரியும். சின்ன சின்ன கட்சிகளோட மோதுறப்ப அவங்களோட யார் அடையாளம் வந்து தெரியாது. இலக்கு வந்து பெருசா இருந்தா சின்னதாவது அடைய முடியும்ன்றதுனால பெரியவங்களோட போட்டி போட்டாதான் சின்னவங்க யாருன்னு தெரியும். அதனால அவங்க சொல்லிக்கிறாங்களே தவிர கத்துக்குட்டிங்களா. அவர் வந்து அரசியலுக்கு வர்றாரு, அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், தவறான முறையில் விமர்சனம் செய்யக்கூடாது. யார் வேணாலும் அரசியல் வரலாம், அவங்களும் நல்லா செய்யணும் வர்றா. மக்கள் ஏற்றுக்கணும்ல. மக்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் உதவி வேலைகள் செஞ்சால் மட்டும்தான் வர முடியும். யாரையும் தவறான முறையில் விமர்சிக்க கூடாது. அவங்களும் வந்து வரலாம், மக்களுக்கு எல்லாரும் சேவை செய்கிற மனப்பான்மையில் வரலாம். மக்கள் ஏற்றுக்குவாங்களான்றது மக்கள் மத்தியில் இருக்கு. 2026ல் திமுக பக்கம் தான் மக்கள் இருக்காங்க, மக்கள் பக்கம் தான் திமுக இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, மக்கள் வந்து வெறுக்கக்கூடிய ஒரு ஆட்சியா இருக்கிறது, மக்கள் விரோத ஆட்சி தான் திமுக ஒரு கருத்து வைக்கிறாங்க. அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. 1000 விமர்சனங்களை வந்தாலும் திமுகவுக்கு வந்து எதிர்கட்சிகளை வந்து எதிர்கட்சினாலுமே அவங்களோட நோக்கம் அடுத்தவங்களை சுட்டி காட்டுறது, தவறுகளை சுட்டி காட்டுவதாக இருக்குமே தவிர மற்றபடி அவங்க செய்யறது தான் நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம செய்யறது அவங்களும் செய்வாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் அட்வான்டேஜ் தான் செய்யறோம். என்னதான் எதிர்கட்சிகள் நல்லா செஞ்சாலும் அதை ஏற்றுக்கூடிய மனப்பான்மை பக்குவம் வந்து எதிர்கட்சிகளிடம் இருக்காது. என்னதான் இருந்தாலும் அவங்கள டாமினேட் பண்ணி தான் அரசியல் செய்ய முடியுமே தவிர அவங்க செஞ்ச தவறுகளை வந்து ஏற்றுக்கிட்டு அரசியல் செய்ய முடியாது எந்த கட்சியுமே. அதனால எதிர்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சி வந்து விமர்சனம் செய்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை வந்து அவங்கள பற்றி அவங்க அரசியல் பண்ணுறாங்க. நம்ம பார்வை மக்கள் பக்கம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும்.
ஓகே 2026 தேர்தல் அப்ப எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக அரசு வெற்றி பெறும். தமிழக முதல்வர் M.K. ஸ்டாலின் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள் கண்டிப்பாக அரியணை ஏறுவார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாநாடு சூப்பரா இருக்கு. மாநாடு வந்து அதிகமான கூட்டம் அதிகமா இருக்கு. மற்ற மாநாடை காட்டில கூட இந்த மாநாடு அதிகமா இருக்கு. உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு ஏற்பாடுலாம் எப்படி பண்ணிருக்காங்க? பாதுகாப்பு ஏற்பாடுலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு போலீஸ்காரங்க இருந்து பாத்துக்கிறாங்க. எல்லா வசதியும் இருக்கு. பாத்ரூம் வசதி, அடுத்து தண்ணி வசதி, எல்லா வசதியுமே இருக்கு. 2026 ஒரு அரசியல் மாநாடு எப்படி பார்க்கலாமா? கண்டிப்பா பாக்கலாங்க. திமுக தான் கண்டிப்பா வரும். திமுக தான் கண்டிப்பா ஆட்சிக்கு வரும். திமுக தான் ஆட்சி கண்டிப்பா வரும். அதுல எந்த மாற்றமே இல்ல. விஜய் அவர்கள் கூட வந்திருக்காரு. எப்படி அதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அது தெரியல. அரசியல் வந்தாதான் அந்த தேர்தல் நாள் கழிச்சுதான் தெரியும். எல்லா பேருக்குமே ஒரு இதுதான். இதாவது இளைஞரணி மாநாடுனா பிரபலமானது. இந்த அளவுக்கு எங்கேயுமே நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு பிரபலமான இருக்குது. அந்த மாதிரி எந்த கூட்டத்திலையும் எங்கேயும் நீங்க இந்த அளவுக்கு நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, செஞ்சிருக்க மாட்டீங்க. இதுதான் திமுக. அவங்களோட நடவடிக்கை செய்யறது எல்லாமே அவ்வளோ சுத்தம், ரைட்டுங்களா? எல்லாத்துமே தெளிவா இருக்கும். அதனாலதான் திமுக பிடிச்சிருக்குது எல்லாத்துக்குமே. மக்கள் வரவேற்க தயாராயிட்டாங்களா? கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குது. புதுசா விஜய் அவர்கள்லாம் அரசியலுக்கு வந்திருக்காங்க. இது திமுகவுக்கு ஒரு நெருக்கடியா இருக்காதா? அதாவது அவங்க வந்து புதுசு, அவங்களுக்கெல்லாம் இது என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு இப்பதான் அவங்களுக்கு புது அறிமுகம். அவங்களுக்கெல்லாம் யாருமே இது என்னன்னு அரசியல்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அதாவது அரசியல்னா என்னன்னு தெரியாது. அவங்க வந்து எல்லாமே சினிமால இருந்தவங்க, அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. இவங்க வந்து புது அறிமுகம். இவங்க வந்து அரசியல்ல இருந்தவங்க, முதல்ல இருந்தவங்க. கலைஞர் ஐயால இருந்து இருந்தவங்க இவங்க. எம்ஜிஆரே சினிமால தான் இருந்தாரு. அவர் அரசியலுக்கு வந்தனும். அவர் வந்து எவ்வளவு இது பழக்கப்பட்டு வந்தவர். அவர் வேற. அவருக்கு எல்லாமே இதனால பழக்கப்பட்டு வந்ததுனாலதான் அவர் வந்து அவரே சொல்ல முடியாது. அவர் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஐயா கலைஞர் ஐயா, அதுக்கப்புறம் ஐயா வந்திருக்காரு, ஸ்டாலின் ஐயா வந்திருக்காரு. அடுத்து எங்க தலைவர் வருவாரு. உதயநிதி அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்காங்க. கண்டிப்பா. இந்த மாநாடு எப்படி பாக்குறீங்க? மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா எங்க திமுக ஆட்சி தான் வரும். வேற எதுக்கு வாய்ப்பு கிடையாது. இங்க திமுக ஆட்சி மட்டும்தான், எதுவுமே கிடையாது. இதுல உதயநிதி மட்டும்தான். இளைஞரணி தலைவர் கண்டிப்பா வருவார். அவர் மட்டும்தான், வேற யாருமே உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க யாருனாலும் சொல்லிக்கோங்க. விஜய் சுத்தம் வேஸ்ட். நான் சொல்லுவேன் சுத்த வேஸ்ட். வர முடியாது. நீங்க வந்து அவர் வந்து சினிமா வேணாலும் பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா அரசியல உள்ள வர முடியாது. அவர் அரசியல வரணும்னா கீழ்படியில இருந்து மேல வரணும். அவங்க தான் அரசியல்ல வர முடியும். சும்மா சினிமாவில் நான் நடிச்சு நான் இதாக பேசுவேன் செய்வேன். அரசியல் கிடையவே கிடையாது. அரசியல கீழ்படியில இருந்து மேல வரணும். அவங்க தான் அரசியல் படிச்சவங்க. அப்பதான் அவங்களுக்கு அரசியல் தெரியும். சும்மா சினிமாவில் நான் பேசி நான் முன்னால வருவேன், முடியவே முடியாது. அவங்க சினிமா நடிச்சுட்டு சும்மா பேசிட்டு போறவங்க. இது கிடையவே கிடையாது. சுத்த வேஸ்ட். இவங்க படிச்சு முன்னால கீழ்படியில இருந்து மேல வந்தவங்க தான் அரசியல் நடத்த முடியும். வேற யாரும் நடத்த முடியாது. இதுதான் அரசியல். விஜய் சுத்த வேஸ்ட். நான் சொல்லுவேன் எங்க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர் வருவாரு. எங்க ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் முதலமைச்சர். அவர் தான் படைப்போம் வரப்போம்.